குழந்தைக்கு பால் பத்தலை, தாயால் குழந்தைக்கு டைரெக்டாக பால் கொடுக்க முடியல, இரட்டை குழந்தைகள், சிசேரியன் மூலமாக குழந்தை பிறந்தது, குறை மாதத்தில் பிறந்த குழந்தை, குறைவான எடையில் பிறந்த குழந்தை, இது மாதிரி எந்த ஒரு காரணமும் தாய்ப்பால் கொடுப்பதற்கு தடையாக இருக்காது. எல்லா சூழ்நிலையும் தாய்ப்பாலை சுமூகமாக கொடுக்க முடியும். இதற்கான ஒரு ஆலோசனை மையம் நம்முடைய வேலம்மாள் ஹாஸ்பிட்டலில் 24 மணி நேரமும் அவைலபிளாக இருக்குது. தாய்ப்பால் கொடுக்கறத தாய்ப்பாலின் அளவை எப்படி அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, 24 மணி நேரத்தில் 8 முதல் 10 ஃபீடிங் கொடுக்கணும். குழந்தை எப்பப்போ கேட்குதோ அப்பப்போ பால் கொடுக்கணும். இரவில் அதிகமாக குழந்தைக்கு பால் கொடுக்கணும். இதோடு மட்டுமல்லாமல் தாயின் மனநிலை எப்போயுமே சந்தோஷமாக இருக்கணும். அதற்கு தாய் மட்டும் இல்லாமல் தாய் கூட இருக்கக்கூடிய அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களுடைய சப்போர்ட்டு இந்த தாய்க்கு இருந்தது அப்படின்னா அவங்க தாய்ப்பால் கொடுக்குறதுல எந்த பிரச்சனையும் வராது. அவங்களுடைய சப்ளையிலையுமே எந்த குறைவும் இருக்காது.